வணக்கம் கோயம்புத்தூர். நான் சொல்ல போற இந்த இன்ஃபர்மேஷன் கோயம்புத்தூரோட ஹிஸ்டரியில மறைக்கப்பட்ட உண்மையா இல்ல மறந்து போன வரலாறா? ஒரு 250 இயர்ஸ் பேக் பேரூர் கோயிலோட கோபுரம் வேற மாதிரி இருந்துச்சா இல்ல பேரூர் கோயிலுக்கு வேற ஒரு கோபுரம் இருந்துச்சா? 1860ஸ்ல பாத்தீங்கன்னா யூரோப்போட ஒரு ஃபேமஸ் போட்டோகிராஃபர் எட்மண்ட் லயன் அப்படிங்கிறவர் கோயம்புத்தூர் விசிட் பண்ணிட்டு பேரூர் டெம்பிள்ல நிறைய போட்டோஸ் எடுக்கிறாரு. இந்த போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவரு யூரோப்ல நடந்த ஒரு எக்ஸிபிஷன்ல எக்ஸிபிட்டும் பண்றாரு. அவர் எடுத்த போட்டோஸ்ல ஒரு விஷயம் மிஸ் ஆகுது. அவர் கோபுரத்தை போட்டோவே எடுக்கல. இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் 1881ல ஒரு புக் பப்ளிஷ் ஆகுது. அந்த புக் பேர் பாத்தீங்கன்னா இந்தியன் பிக்சர்ஸ் drawn with pen and pencil அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புக்கை பாத்தீங்கன்னா 1891ல இன்னொரு வாட்டி ரீபப்ளிஷ் பண்றாங்க. ரெண்டு வெர்ஷன்லும் பாத்தீங்கன்னா பேரூர் கோயிலோட கோபுரத்தோட இல்லஸ்ட்ரேஷன் இருக்குது. அது ஏன் இல்லஸ்ட்ரேஷன்னா அப்போ கேமரா எல்லாத்துக்கிட்டையும் இருக்காது. ஸோ மோஸ்ட்லி நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் புக்ஸ்ல பாத்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேட்டட் இமேஜஸ் தான் போடுவாங்க. இல்லஸ்ட்ரேஷன் அப்படின்னா என்னன்னா ஒரு எக்ஸ்பர்ட் ஆர்டிஸ்ட் பெர்ஃபெக்டா டிரா பண்ணியிருப்பாரு. அதுதான் ஒரு இல்லஸ்ட்ரேஷன். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிற போட்டோஸ் பாத்தீங்கன்னா அந்த இந்தியன் பிக்சர்ஸ் drawn with pen and pencil அப்படிங்கிற புக்கில் எடுத்த வேற சில போட்டோஸ். உங்களுக்கு ஒரு விஷயம் கிளீனா புரியும். இந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பெர்ஃபெக்டா டிரா பண்ணிருக்காங்க. மார்ஜின் ஆஃப் எரர் ரொம்ப கம்மி. ஸோ இந்த புக்ல பாத்தீங்கன்னா கோபுரத்தோட இல்லஸ்ட்ரேஷன் இருக்கு. எவ்ரிடே லைஃப் இன் சவுத் இந்தியா அப்படிங்கிற ஒரு புக் பாத்தீங்கன்னா 1885ல பப்ளிஷ் ஆகுது. இதை எழுதினவர் யாருன்னு பார்த்தா குப்புசாமின்னு ஒருத்தர். அவர் கோயம்புத்தூர்ல பிறந்து வளர்ந்தவர். இந்த புக்ல பாத்தீங்கன்னா அதே சேம் கோபுரத்தோட இல்லஸ்ட்ரேஷன் இமேஜ் இருக்குது. இந்த ரெண்டு இல்லஸ்ட்ரேஷனும் பாத்தீங்கன்னா வேற எங்கேயோ ரெஃபர் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஒரிஜினல் இல்லஸ்ட்ரேஷன் எப்போ பப்ளிஷ் ஆச்சுங்கிறது நமக்கு தெரியாது. இட் கேன் பி லேட் 1700s ஆர் ஏர்லி 1800s. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தி கிரேட் டெம்பிள்ஸ் ஆஃப் இந்தியா, சிலோன் அண்ட் பர்மா அப்படிங்கிற ஒரு புக் பப்ளிஷ் ஆகுது 1904ல. இந்த புக்லும் பாத்தீங்கன்னா பேரூர் கோயில் கோபுரத்தோட ஒரு இல்லஸ்ட்ரேஷன் இமேஜ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ரெண்டு விஷயம் தெரியுது. எட்மண்ட் லயன் கோபுரத்தோட போட்டோ எடுக்கல. நம்பர் 2, நம்மளுக்கு ரெண்டு விதமான கோபுரத்தோட இல்லஸ்ட்ரேஷன் இமேஜஸ் இருக்கு. இப்போ பிரச்சனை என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த கோபுரத்தோட இமேஜ்ல பாத்தீங்கன்னா 9 லெவல்ஸ் இருக்கு, 9 மாடி இருக்குன்னு சொல்லலாம். பட் 1904ல பப்ளிஷ் ஆன புக்ல பாத்தீங்கன்னா அந்த கோபுரத்துல 5 லெவல்ஸ் தான் இருக்கு, 5 மாடி தான் இருக்கு. அஃப்கோர்ஸ் இப்போ இருக்கிற கோபுரத்திலும் அதே 5 தான் இருக்கு. ஸோ இங்க கொஸ்டின் என்னன்னா ஏதாச்சும் வரலாறு இங்க மறைக்கப்பட்டிருக்கா? 9 லெவல்ஸ் இருந்த கோபுரம் எப்படி 5 லெவலா மாறிச்சு? இதுல ஒரு பாசிபிலிட்டி என்னன்னா நான் சொல்ற அந்த இல்லஸ்ட்ரேஷன் இமேஜ் தப்பா இருக்கலாம். தட்ஸ் a possibility. பட் அந்த இமேஜ் கரெக்டா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பேரூர் கோயிலோட கோபுரம் இருக்கிறதுக்கு முன்னாடி வேற ஏதாச்சும் கோபுரம் இருந்துச்சா? ஸோ த பிக் கொஸ்டின் இஸ் ஹிஸ்டரி மறைக்கப்பட்டிருக்கா இல்ல சில விஷயங்கள் மறந்து போயிருக்கா? ஒரு 250 இயர்ஸ் பேக் பேரூர் கோயிலோட கோபுரம் வேற மாதிரி இருந்துச்சா இல்ல பேரூர் கோயிலுக்கு வேற ஒரு கோபுரம் இருந்துச்சா? திங்க் அபவுட் இட். ஹேவ் a nice day. Bye bye.